வீட்டில் திடீரென மயங்கி விழுந்த நடிகர் அஜித். பதறிப்போன ஷாலினி. சற்று முன் சமூக வலைதளங்களில் வெளிவந்த அதிர்ச்சி செய்தி. அதாவது தமிழ் திரையுலகில் உள்ள நடிகர்களில் தல அஜித் மிகவும் வித்தியாசமானவர். இவருக்கு என்று ரசிகர் மன்றம் கிடையாது. ஆனாலும் இவரின் படங்கள் வசூலில் சாதனை படைக்கும். மற்ற நடிகர்களைப் போல அஜித் ரசிகர்களை சந்திப்பது கிடையாது. ஆனாலும் நாளுக்கு நாள் இவரது ரசிகர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. கொஞ்சம் கூட குறையவில்லை. வீடு, ஷூட்டிங் ஸ்பாட் இந்த இடங்களை தவிர தல அஜித்தை வேறு எங்கும் பார்க்க முடியாது. அப்படி பார்க்க வேண்டுமென்றால் குடும்ப நிகழ்ச்சிகள், மகன் படிக்கும் பள்ளி நிகழ்ச்சிகள் அல்லது பைக்கை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது ஜாலியாக சுற்றி கொண்டு இருப்பார். இவருக்கு என பைக் கேங் உள்ளது. எப்போது எல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தன்னுடைய பைக் கேங்குடன் சேர்ந்து பைக்கில் டூர் சென்று விடுவார். விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்பு கூட பல நாட்கள் பல நாடுகளுக்கு டூர் சென்று இருந்தார். இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவியது. அதன் பின் அஜர்பைஜானில் வைத்து நடைபெற்ற விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங்கில் தல அஜித் கலந்து கொண்டார். இவருடன் த்ரீசா, அர்ஜுன் உள்ளிட்ட பலரும் நடித்து வருகிறார்கள். இந்த நிலையில் திடீரென விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு சில நாட்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்டது. விடாமுயற்சி படத்தை தயாரித்து வரும் பிரபல தயாரிப்பு நிறுவனமான லைக்காவுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டதால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது என்று கோலிவுட் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் ஓய்வு எடுத்து வந்த தல அஜித் மீண்டும் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்புகளில் கலந்து கொள்வதற்காக அஜர்பைஜான் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதால் மருத்துவ பரிசோதனைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று இருந்தார். அங்கு தல அஜித்தை மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்தபோதுதான் அவரது காது வழியாக மூளைக்கு செல்லும் நரம்பில் வீக்கம் ஏற்பட்டு உள்ளதை கண்டறிந்துள்ளனர். சிறிய வீக்கமாக இருக்கும் போதே ஆபரேஷன் செய்து விடுவோம், இல்லை என்றால் மூளைக்கு செல்லும் நரம்பில் ஏற்பட்டு இருக்கும் வீக்கத்தால் தல அஜித்துக்கு பக்கவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். எனவே உடனடியாக தல அஜித் அவர்களுக்கு காதில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தல அஜித்திற்கு ஆபரேஷன் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவத் தொடங்கியதும் அவரது ரசிகர்கள் பதறத் தொடங்கிவிட்டனர். உடனடியாக இது ஒரு சாதாரண அறுவை சிகிச்சை தான் என்று தல அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா விளக்கமளித்தார். அதோடு மகன் ஆத்விக் படிக்கும் பள்ளியில் மனைவி ஷாலினியுடன் அஜித் அமர்ந்திருக்கும் புகைப்படமும் வெளியானது. ஆனால் இவை எல்லாம் ரசிகர்களின் பதட்டத்தை குறைப்பதற்காகவும் தல அஜித்தை நம்பி படம் தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் நஷ்டம் அடைந்துவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில்தான் அந்த புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் தகவல் வெளியானது. ஆனால் உண்மையில் தல அஜித் அவர்கள் வீட்டில் முழு ஓய்வு எடுத்து வருவதாகவும் ஏற்கனவே தல அஜித்தின் உடலில் ஏகப்பட்ட ஆபரேஷன் செய்யப்பட்டு உள்ள நிலையில் தற்போது மீண்டும் ஆபரேஷன் செய்யப்பட்டுள்ளதால் அவர் நன்கு உடல் நலம் தேர வேண்டும் என்பதால் வீட்டிலேயே தல அஜித் சிகிச்சை எடுத்து வருவதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்று வீட்டில் நடமாடி கொண்டு இருக்கும் போது தல அஜித் திடீரென மயங்கி விழுந்து இருக்கிறார். அதை பார்த்த ஷாலினியும் பதறி போய்விட்டார். உடனடியாக மருத்துவர்களை வரவழைத்து அஜித்தின் உடல்நிலையை செக்கப் செய்த போது சோர்வின் காரணமாகத்தான் அவர் மயங்கி விழுந்து இருக்கிறார் என்று தெரிய வந்துள்ளது. தற்போது இந்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.